வணக்கம். நான் ருத்ர விநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஜாதகர் யாருன்னா, விண்வெளியில் ஒரு சிறந்த ஒரு அஸ்ட்ரானட்டாக விளங்கி கொண்டிருக்கின்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு அமெரிக்க விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பற்றி பார்க்கணும்னா, அவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனையாக இருக்காருங்க. இவர் கடந்த போன வருடம் ஜூன் மாதம் 2024 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சக விண்வெளி வீரரான புட்ச் வில்மோர் அப்படிங்கிறவரோட பயணம் மேற்கொண்டார். அவர்கள் இருவரும் பார்த்தீங்கன்னா 8 நாட்கள் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருந்து பணிகளை மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில், எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா அவர்கள் சென்ற போயிங் ஸ்டார்லைனர் அப்படிங்கிற விண்கலம் சில கோளாறு பழுது ஏற்பட்டதன் காரணமாக இவர்கள் 8 நாள் பயணங்கிறது 9 மாதங்களாக நீண்டதாக மாறியது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் பூமிக்கு திரும்ப வர மாட்டாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விக்கணைகள் எழுந்த நிலையில், எலான் மஸ்க் அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா இணைந்து கடந்த 19ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரையும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு திரும்ப அழைத்து வந்தது. 9 மாதத்துக்கு பிறகு மறுபடியும் பூமிக்கு திரும்ப வந்த அவர் இப்போ ஆரோக்கியம் தொடர்பாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றார். அவருக்கு பல்வேறு நாட்டு தலைவர்களும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்களை கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் செப்டம்பர் 19, 1965 அமெரிக்காவில் ஓகியோ மாகாணத்தில் பிறந்தவர்கள். இவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளைச் சேர்ந்த ஒரு அமெரிக்க விண்வெளி வீராங்கனையாகவும், இவர் ஓய்வு பெற்ற ஐக்கிய அமெரிக்க கடற்படை அதிகாரியாகவும் கப்பல் படையிலையும் வேலை செஞ்சிருக்காருங்க. இவர் விண்வெளியில் அதிக நேரம் பயணம் செய்த பெண் சாதனையாளராக கருதப்படுகின்றார். இவர் இதுவரைக்கும் 7 முறை விண்வெளியில் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். அதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மணி நேரம் 40 நிமிடங்கள் நடைப்பயணம் செய்தவராக இருக்கின்றார். இவர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா 14வது விண்வெளி பயணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினராக இணைந்திருக்கின்றார். 15வது பயணத்தில் இவர் இணைந்து செயல்பட்டிருக்கின்றார். அதேபோல் 32வது விண்வெளி பயணத்தில் இவர் ஒரு விமான பொறியாளராகவும், 33வது விண்வெளி பயணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு ஒரு தலைவராகவும் பணியாற்றிருக்கின்றார். 2024ஆம் வருடம் தான் போயிங் ஸ்டார்லைனர் மூலமாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. சக விண்வெளி வீரர் புட்ச் வில்மோர் இருவரும் பயணித்த போது அவர்கள் அங்கே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பல்வேறு அறிவியல் சோதனைகள் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளுங்கிற அந்த நோக்கத்தோடு தான் அங்கே பயணிச்சிருக்காங்க. இவர்கள் பூமிக்கு திரும்பணும் அப்படிங்கிற காலம் நெருங்கினாலும் தொழில்நுட்ப காரணமாக அந்த விண்கலம் சரியாக செயல்படாத காரணமாக இவர்கள் சில பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டு மறுபடியும் இப்போ மார்ச் 18, 2025 பூமிக்கு திரும்பியிருக்கின்றார்கள். இவர் அமெரிக்க கடற்படை தளபதியாகவும் சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றாருங்க. இவருடைய இளமை கால வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். இவரோட தந்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவை சார்ந்தவர். தாய் ஸ்லோவேனியா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவராக இருக்கின்றார். இவரோட தந்தையோட பேர் தீபக் பாண்டியா. இவர் குஜராத்தை சேர்ந்தவராக இருக்கின்றார். இவர் இந்திய அமெரிக்க நரம்பியல் நிபுணராகவும் சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார். இவரோட தாயார் பார்த்தீங்கன்னா உர்ஸ்லின் போனி பாண்டியா அப்படிங்கிறவங்க. இவர் ஸ்லோவேனியா அமெரிக்காவை சேர்ந்தவராக இருக்கின்றார். ஸ்லோவேனியா இவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் தன்னோட தந்தை தாய் அவர்களுடைய நினைவை பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லோவேனியா தேசிய கொடி நம்மளோட இந்திய பாரம்பரியத்துக்கு எப்பவும் பாதுகாக்கணுங்கிறதுக்காக பகவத்கீதை, பிள்ளையாரோட படம் மற்றும் சில சமோசாக்களை எப்பொழுதும் தன்னோட வைத்திருப்பார் அப்படின்னு சொல்கின்றார். இவர் படித்த கல்வி அப்படின்னா, இவர் அறிவியல் இளங்கலை பட்டம் BS பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிச்சிருக்காரு. அடுத்து MS படிச்சிருக்காரு. ஃப்ளோரிடா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் MS படிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நிறைய இராணுவ சேவைகளை செய்திருக்கின்றார். இவர் USல பார்த்தீங்கன்னா 1987 ஒரு இளைநிலை அதிகாரியாக பணிபுரியும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றார். 1989ஆம் ஆண்டு கடற்படையில் விமானியாக நியமிக்கப்படுகின்றார். விமானியாகவே பார்த்தீங்கன்னா இவர் வளைகுடா நாடுகளில் நடந்த போரில் கூட இவர் பங்கேற்றிருக்கின்றார். அதேபோல் சூறாவளி நிவாரண நடவடிக்கை பணிகளிலும் சிறப்பாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். 1998ஆம் வருடம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நாசா விண்வெளி நிலையத்திற்கு அந்த திட்டத்திற்காக முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இவர் இது 30க்கும் மேற்பட்ட விமான வகைகளில் இதுவரைக்கும் பயணம் செஞ்சிருக்கின்றார். 2017 கடற்படையிலிருந்து ஓய்வு பெற்று முழுமையாக நாசாவின் ஒரு தொழில்நுட்ப விஞ்ஞானியாக செயல்பட்டிருக்கின்றார். 1998ஆம் வருடம் பார்த்தீங்கன்னா இவர் முறையாக ஜான்சன் விண்வெளி நிலையத்தில் தனது விண்வெளி வீரர் பயிற்சியை தொடங்கியிருக்கின்றார். இவர் அனுபவம் வாய்ந்த ஒரு விண்வெளி நடைப்பயண வீராங்கனைகள் பட்டியலில் இவர் எப்போவுமே ஒரு 5வது இடத்தை பிடிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இவர் திருமணம்னு பார்த்தீங்கன்னா இவர் டெக்சாஸை சேர்ந்த ஃபெடரல் மார்ஷலான மைக்கேல் ஜே வில்லியம்ஸ் அப்படிங்கிறவரை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார். இவருக்கு குழந்தை கிடையாது. அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது இவரோட கனவாக இருக்கின்றது. இவர் இந்து மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அனைத்து மதங்களையும் மதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இவர் 2006ஆம் வருடம் பார்த்தீங்கன்னா பகவத்கீதையோட பிரதியை ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துக்கொண்டு சென்றிருக்கின்றார். அதேபோல் 2012ஆம் வருடம் ஓம் குறித்த சின்னத்தையும் உபநிடதங்கள் அதை சார்ந்த நகலையும் எடுத்து சென்றிருக்கின்றார். இவர் பல்வேறு விருதுகளும் பல்வேறு கௌரவங்களும் இவருக்கு கொடுத்து அரசுகள் சிறப்பித்திருக்கின்றன. இவர் பாதுகாப்பு சார்ந்த உயர்ந்த சேவை பதக்கம் வாங்கியிருக்கின்றார். நாசா விண்வெளி பயணத்திற்கான பதக்கங்களை வாங்கியிருக்கின்றார். ரஷ்ய நாட்டை சார்ந்த
ஒரு உயரிய பதக்கங்களையும் பெற்றிருக்கின்றார். இவருக்கு இந்திய அரசு கூட பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்திருக்கின்றது. குஜராத்தில் வந்து ஒரு இன்ஸ்டியூட் வந்து இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கின்றது. அதேபோல் ஸ்லோவேனியா கவர்மெண்ட் கூட இவருக்கு கோல்டன் அவார்டெலாம் வாங்கி கௌரவித்திருக்கின்றார்கள். பிபிசியோட 100 சிறந்த பெண்கள் பட்டியலில் இவரோட பெயரும் இருக்கின்றது. இவ்வளவு சிறப்பம்சங்களை பொருந்திய சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பியல்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவருடைய ராசி கட்டம் மற்றும் நவம்சம் கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஒருத்தவங்க அஸ்ட்ரானட் இது போன்ற விண்வெளி ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கணும்னா அவங்களோட என்னென்ன ஸ்தானங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மற்றும் அவரோட ராசிக்கட்ட அமைப்பின்படி அவரோட இப்போ ரீசெண்டாக ஏற்பட்ட சிக்கல்கள் எதனால் வந்துச்சு, அதோட தசாபத்தி பலன்கள்லாம் என்ன சொல்லுது, அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஒருத்தவங்க விண்வெளியில் சாதிக்கணும், அஸ்ட்ரானட்டை சிறந்து விளங்கணும்னாலே அவங்க வந்து லக்னாதிபதி 12ஆம் அதிபதி தொடர்பு இருக்கணும். அதே போல் 9, 11, 12 இந்த இடங்கள்லாம் மிக வலுவாக இருக்கணும். குறிப்பாக மறைவு ஸ்தானம் 8ஆம் இடமும் சிறப்பாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் அவங்களால விண்வெளியில் சிறந்து விளங்க முடியும். அதேபோல் இவர் கப்பற்படையிலையும் சிறந்து விளங்கியிருக்கின்றார். அப்படின்னா கப்பற்படையினாலே 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும், சந்திரன் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இது போன்ற கிரக அமைப்புகள்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்க, அவரோட நவாம்சம் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட அடிப்படையில் நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு லக்னத்திலே இந்த 2ஆம் இடத்துல புதன், கேது மற்றும் குரு இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் 4ஆம் இடத்துல சூரியனும் 5ஆம் இடம் சார்ந்த சுக்கிரனும் 6ஆம் இடத்துல சந்திரனும் சனியும் இருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அமைப்பு, 8ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் 11ஆம் இடம் மாந்தியும் இருக்கக்கூடிய நல்ல வலுவான நவம்சம் அமைப்பை பெற்றிருக்கின்றாருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கட்ட அமைப்பு பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 19, 1965ஆம் இடம் பிறந்திருக்கின்றார். இவர் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை 4ஆம் பாதம் நட்சத்திரத்திலையும் மிதுன ராசிலையும் விருச்சக லக்னத்திலையும் பிறந்திருக்கின்றார். இவர் பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ராகு திசை வந்து 1 வருடம் 5 மாத காலம் இருந்திருக்கின்றது. அதுக்கப்புறம் ராகுக்கு அப்புறம் குரு திசை, சனி திசை, புதன், அதுக்கு பிறகு கேது, இப்போ சுக்கிரன் திசை இப்படிங்கிற மாதிரி தசாபுத்தி அமைப்புகள் அவருக்கு இருந்திருக்கின்றன. சரிங்க, இவருக்கு வந்து ராசி கட்ட அமைப்பை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவரோட நவம்சத்தில் வந்து பெரிய அளவில் எந்த இதுவும் இல்லை, நல்ல சிறப்பான யோகமான அமைப்புகளை பெற்றிருக்கின்றார். ராசி கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு லக்னத்திலே கேது இருக்கக்கூடிய அமைப்புங்க, 3ஆம் இடத்துல மாந்தியும், 4ஆம் இடத்துல சனியும், 7ஆம் இடத்துல ராகுவும், 8ஆம் இடம் சார்ந்து சந்திரனும் குருவும் இருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை மற்றும் 10ஆம் இடத்துல வந்து புதனும், 11ஆம் இடத்துல சூரியனும், 12ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாகவும் செவ்வாயோடு சேர்ந்திருக்கக்கூடிய கிரக சேர்க்கை இருக்குது. இதுலேருந்து நம்ம என்னென்ன முக்கியமான அம்சங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கையின் மூலமாக இவர் நல்ல உடல் ஆரோக்கியம் பொருந்தியவராக இருக்கின்றார். நல்ல உணவு பழக்கங்களை தேர்ந்தெடுத்து செயல்படுவராகவும், குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால உடல் மன சமநிலையை பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராகவும், வாழ்வியல் கடமைகளை சிறப்பாக செய்பவராகவும் இருக்கின்றார். இவர் பார்த்திங்கன்னா நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். உடல் கட்டமைப்பை வந்து திறன்பட செயல்படக்கூடியவராக இருக்கின்றார். அதே போல் பார்த்திங்கன்னா இவருக்கு ஆடை, அலங்காரம், ஆபரணம் இது போன்ற அமைப்புகளையும் நாட்டம் இருக்கும். அதே போல் இந்த சுக்கிரன் செவ்வாய் வந்து சேர்ந்த அமைப்பு பார்த்திங்கன்னா அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. இப்போ அவங்களுக்கு லக்னத்திலே சுக்கிரன் செவ்வாய் இருக்குன்னா அவங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட பிரியம் நாட்டம் அதிகமாக இருக்கும். அதே போல் ஆடை அலங்கார பிரியம்னா 1, 2 இது போன்ற அமைப்புகள் இருக்கும். நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய சிறப்பான அமைப்பு இருக்கும். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு விமானியாக தான் முதல்ல வந்து முயற்சி செய்தார். அது கால சூழ்நிலையால் அவருக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை. இவருக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு. இவர் வந்து ஒரு கப்பற்படை விமானியாகவும் அதே போல் இவர் அஸ்ட்ரானட் ஆக செயல்படுவதற்கும் இது முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றது. இது போன்ற சுக்கிரன் செவ்வாயினாலே இது போன்ற பிரியம் இருக்கும். அதாவது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஆடை அலங்கார பிரியம்லாம் இருக்கும். பொதுவாக வந்து இது மாதிரி பைலட் ஆகணும், விமானம் ஓட்டியாக ஆகணும், இது மாதிரி அதிகமான அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும். இதே வந்து 9ஆம் இடம் சுக்கிரன் செவ்வாய் இருந்துச்சுன்னா அவங்க வந்து விளையாட்டு கலைத்துறை, சினிமா துறையெல்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் வலுவாக இருக்கும். இவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் லக்னாதிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்குது. இவர் வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் இவருக்கு சிறப்பாக அமைந்ததற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அதே போல் 12ஆம் ஆட்சியாக இருக்குது. இவர் உயர் இலக்கு லட்சியங்கள் கொண்டு செயல்படுவராகும். இவருக்கு பாருங்கள் 11 மற்றும் 10ஆம் அதிபதியான சூரியன் புதன் வந்து பரிவர்த்தனை யோக அமைப்பு மிக மிக சிறப்பாக வலுவாக உள்ளது. அதே போல் இவரோட 9ஆம் அதிபதி 8, 8ஆம் அதிபதி 10, 10, 11 பரிவர்த்தனை, 12 ஆட்சி. இப்படிப்பட்ட யோகமான கிரக அமைப்பை இவர் பெற்றிருக்கின்றாருங்க. நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும் இவர் வந்து ஒரு சிறந்த ஒரு விண்வெளி வீராங்கனையாக இருப்பதற்கான கிரக அமைப்புகள் அமோகமாக உள்ளன. சரிங்க, இவர் எதனால் வந்து ஒரு விமான கப்பல் படையில் பணியாற்றிருக்கின்றார். அதுக்கப்புறம் விமானம் சம்மந்தப்பட்ட அப்புறம் அஸ்ட்ரானட் இது போன்ற அமைப்புகளில் அவர் வந்து ஈடுபடுறதுக்கு எது முக்கியமான காரணமாக அமைந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இவருக்கு வந்து பிறந்தப்போ ஒரு ராகு திசையில் பிறந்திருக்காருங்க. ராகு வந்து இவருக்கு 7ஆம் இடத்துல இருக்காங்க. அடுத்து வந்து குரு, அது ஒரு வருடம் இருப்பு தான். அடுத்தது வந்து குரு திசை வந்து இவருக்கு 8ஆம் இடம், அவருக்கு வெளிநாடு தொடர்புகள்லாம் கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து சனி திசை தான் இவருக்கு வந்து முதல் முறையாக வந்து இவர் கப்பற்படையில் இணைந்து செயல்படுவதற்கும் அதில் வந்து ஒரு விமானியாக இவரை வந்து ஒரு 4ஆம் இடம் என்றாலே பார்த்திங்கன்னா பயணம் சார்ந்த போக்குவரத்து சார்ந்த அமைப்பை குறிக்கும். 4ஆம் இடம் என்றாலே நீர் தொடர்புகள் அதிகமாக வரும். அது பொதுவாக 4ஆம் இடம் வந்து சந்திரன் தொடர்புடையது. சனி சந்திரன் 5ஆம் பார்வையாகவும் இருப்பதனால் இவருக்கு வந்து கப்பற்படையில் விமானியாக ஆவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து சனி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி திசையிலேருந்து புதன் திசை வந்திருக்கு. புதன் வந்து 10ஆம் இடம் அதிலேருந்து ஆப்ரேட் பண்ணால் கூட
அவர் 8 மற்றும் 11க்கான அதிபதியாக இருந்ததுனால அவர் வந்து கப்பற்படையிலே விட்டு அடுத்தது விமானியாகவும் இது மாதிரி அஸ்ட்ரானட் இது போன்ற விண்வெளி ஆராய்ச்சியும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். இப்போ வந்து அவருக்கு ரீசெண்டாக நடந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, அதற்கான தசாபுத்தி அமைப்புகள் என்ன சொல்லுது, அவருடைய எதிர்கால பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவருக்கு வந்து புதன் தசையும் முடிஞ்சிருச்சு, கேது தசை நடந்துருக்கு. கேது தசையில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சனி புத்தியில் தான் வந்து போன வருடம் வந்து ஜனவரி 2024 மேலே வந்து இவருக்கு கேது தசை சனி புத்தி நடந்திருக்குங்க. கேது வந்து லக்னத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு, சனி வந்து 3ஆம் அதிபதியாகவும் இருக்கின்றார், 4ஆம் இடத்துலையும் இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் அவருக்கு விண்வெளி பயணம் வந்து அவ்வளோ சிறப்பாக அமையவில்லை. 3ஆம் இடத்துல மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ 3ஆம் இடம்ங்கிறது என்னென்னா ஒரு சிறு ஏவுகணைகளை குறிக்கும். 3ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்கலன் இது போன்ற அமைப்புகள். நம்ம 3ஆம் இடத்துல ஒரு யாருக்கேனும் ஒரு கிரக அமைப்புகள் வலுவாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து டிரைவராக இருப்பாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர்கள் சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள் வந்து சிறப்பாக செயல்படுவார்கள். 3ஆம் இடத்துல மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு அதில் இருக்கக்கூடிய சில தடைகள் குறைபாடுகளையும் குறிக்கின்றது. அதனால் இவர் கரெக்டாக கேது திசையில் சனி புத்தியில், சனி 3ஆம் இடத்துக்கான அதிபதியாக இருக்கின்றார், அவர் 4ஆம் இடத்தில் இருக்கார். அந்த சனி புத்தியில் வந்து தான் இவர் போனப்போ அந்த விண்கலன் பழுதாகிற காரணத்தினால அவரால் திரும்பி வரக்கூடிய நிலை வர முடியவில்லை. அவர் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ இந்த மார்ச் மாதம் சரியாக அவருக்கு வந்து சனி புத்தி முடியக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்து புதன் புத்தி ஆரம்பித்திருக்கின்றது. அதற்கு புதன் வந்து 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அவர் மீண்டும் இந்தியா திரும்பி வருவதற்கு அது முக்கியமான காரணமாக இருக்கின்றது. புதன் அவருக்கு 10ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் 11 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருப்பதனால் அவர் உடல் ஆரோக்கியம் சார்ந்து சில கவனம் இந்த காலகட்டத்தில் தேவைப்படும். அடுத்தது வந்து அவருக்கு 2026 மார்ச் வரைக்கும் அவருக்கு புதன் புத்தி இருக்குது. நல்ல அமோகமான பலன்களை கொடுப்பார். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில நடவடிக்கைகளில் அவர் இந்த காலம் ஈடுபட வேண்டியிருக்கும். அடுத்தது வந்து அவருக்கு சுக்கிரன் திசை போகும். சுக்கிரன் திசை வந்து பார்த்திங்கன்னா 2026 மார்ச்லேருந்து கிட்டத்தட்ட 20 வருட திசை அது. சுக்கிரன் வந்து இவருக்கு 7ஆம் அதிபதியாகவும் இருக்கின்றார், அதேபோல் இவருக்கு 12ஆம் இடத்துல ஆட்சியாகவும் இருக்கின்றார். அதன் காரணமாக இவர் அந்த காலகட்டத்தில் கணவர் சார்ந்து செயல்படும் பட்சத்திலையும் வெளிநாடு சார்ந்த தொடர்புகளையும் இன்னும் பார்த்திங்கன்னா இன்னமும் அஸ்ட்ரானட் அந்த செயல்பாடுகளையும் இன்னும் தீவிரமாக செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் கொடுக்கும். இருப்பினும் அவர் 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து மிக அவர் 12ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால நிச்சயமாக அது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு தான். அதே நேரம் பார்த்திங்கன்னா அவர் 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் தான். நிச்சயமாக ஒரு விண்வெளி வீராங்கனையாக ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருவர் இப்படி ஒரு சாதனை புரிந்திருப்பது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமை தாங்க. நிச்சயமாக அவர் போன்ற ஒரு சாதனையாளர்கள், அதுவும் பெண் சாதனையாளர்களை நம்ம போற்றி பாராட்டுவோம், வாழ்த்தி வணங்குவோம். இதுபோன்று மென்மேலும் பெண்கள் வந்து பல்வேறு துறைகளில் சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இவர்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்து நம்ம எல்லாம் வழி நடத்தணும். இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.